ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஆமாம், நீ ஏன் இவ்வளோ டல்லாக இருக்க? டல்லாலாம் ஒன்றும் இல்லை. உனக்கு என்னம்மா ஜாலியாக நீ ஃப்ரெண்ட்ஸ் கூட கோவாவில் பேச்சுலர்ஸ் பார்ட்டி பண்ணின்னு இருக்க? நான் எங்கள் ஊரில் தானே இருக்கேன். நீயும் உங்கள் 2 பேர் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடுறேன்னு சொன்னேன், கூப்பிடலையா? ஆமாம், ஆல்ரெடி ஒருத்தனுக்கு ஆகாது. இதில் நான் வேறு அவங்கள கூப்பிட்டு அவங்க இங்கே வந்து பழைய மெமரிஸ் அவங்களுக்கு ட்ரிகர் ஆகி அதுதான் யோசிச்சுட்டு இருக்கேன் என்ன பண்ணுறது. நீ ஏதோ டென்ஷன் பண்ணிக்காத. நீ ஏன் இது ஒரு ரீயூனியனாக யோசிக்கக்கூடாது? ரீயூனியனா? ஓகே, ட்ரை பண்ணுறேன். ஃபோன் பண்ணி பார்க்குறேன், எடுக்கணும்ல. ஆமாம், நீ எப்போ கோவா வர? அவங்களையும் கூப்பிடணும். ஒரே ஒரு நாள் தான் இருக்குது. எப்படின்னா மேனேஜ் பண்ணி நான் கண்டிப்பாக வரேன். வந்துடுவேல்ல? வரமா தங்கம்? ஓகே, லவ் யூ. லவ் யூ டூ. ஸ்மைல். தேங்க்யூ. இவன் இப்போ ஃபோன் பண்ணுறான். கார்த்திக், இது கொஞ்சம் பார்த்துக்கோ, வந்துடுறேன். சரி, பார்த்துக்கோ, வந்துடுறேன். ஹலோ ஹலோ, டேய் நந்தா, கேக்குதா? எங்கடா இருக்கிற நீ? ஒரே சத்தமாக இருக்கு. ஹலோ டே, என்னடா திடீர்னு ஃபோன் பண்ணிட்டுக்கிற? மச்சான், வெட்டிங் ஷூட்லையா இருக்க? ஆமாண்டா, ஒரு வெட்டிங்கு, அதான். சரி, நீ சொல்லு, என்ன மேட்ரு? மச்சான், அது வந்துட்டு எனக்கு கல்யாணம். என்னது கல்யாணமா? ஆமாம் மாப்பிள்ள. சூப்பரா. ஃபஸ்ட்டு உனக்கு தான் ஃபோன் பண்ணுறேன். எங்கே கல்யாணம்? கல்யாணம் கோவாலடா. அதான் நம்ம ஞாபகம் வந்துட்டுக்குது. அப்புறம் மாப்பிள்ள இப்பயே சொல்கிறேன், கல்யாண பேக்கேஜில் டிஸ்கவுண்ட்லாம் கேட்கக்கூடாது. என்ன இருக்குதோ ஃபிக்ஸ் ப்ரைஸ், அவ்வளோதான். நோ பார்கெயின். டேய், அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. நான் கால் பண்ண ரீசனே வேறு. அது வந்துட்டு லோக்கியும் வரான். லோக்கியா? நான் தான் வருவானா? நீ டென்ஷன் எடுத்துக்காதடா, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ வந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன். நீ வா. சரிடா, நான் ஒரு 10 நிமிஷத்தில் கூப்பிட்றேன், சரியா? வேறு 10 நிமிஷமா? உனக்கேடா எல்லா பிரச்சனையும் உருவாக்கிட்டு போயிடுற. எங்கள் நாட்டா பார்த்துக்கணும் கடைசி வரைக்கும். நான் என்னடா பண்ணேன்? எல்லாம் உனக்காக தான் நான் பண்ணேன். நான் இதே தான் சொல்லிடுற, எப்போ பாரு இதே தான் ப்ராப்ளம். உன்னால தான் ப்ராப்ளம் வந்துடுறா ஜாஸ்தி இருக்கு. நான் ஒன்றும் ப்ராப்ளம் வரணும்லாம் பண்ணலடா. நான் உனக்காக தான் எல்லாமே பண்ணுறேன். அது ப்ராப்ளம் வந்தால் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லா ப்ராப்ளமும் உருவாக்கி என்னோட பல்லுசியாக வந்துட்டு நான் ப்ராப்ளம் உருவாக்கணும்னு ஒன்றும் பண்ணுறது இல்லை. உனக்காக நல்லது தான் பண்ணுறேன். அது புரிஞ்சுக்கினா புரிஞ்சுக்கோ. சரிடா, இது மேலே வந்துட்டு நான் என்ன பண்ண சொல்கிறேன்? என்ன பண்ண சொல்கிறேன்? எப்பா சாமி, இது மேலே வந்துட்டு நீ எதுவுமே பண்ண போவாத. எல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன், சரியா? விட்டுரு. என்னடா விட்டுரு? நான் எதுவுமே பண்ணவே இல்லை, சும்மா பண்ண போனேனாக்கா. உனக்கு போய் நல்லது பண்ண பாருலாம். என்ன செருப்புகள் டச்சுன்னு நான் பாரானந்தா, இனிமேல் என் முஞ்சிலே முழிக்க போவாத, என்கிட்ட பேசவோ போவாத, சரியா? நீ என்னடா என்ன சொல்றது? நான் சொல்கிறேன், இனிமேல் நீ ஏன் மூஞ்சில் முழிக்காதடா. Hey, beautiful presentation, man. Thank you so much. So that we can get the project rolling. Definitely. For the proceedings on the coming. Sure. And nice suit, man. Thank you so much. Thank you so much, sir. பா, எவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் இவ ஃபோன் பண்ணிக்கிறா இவ. ஹலோ. லோக்கி.
என்னடா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கால் பண்ணிக்கிற? கல்யாணமா? டேய் எப்படா கண்டுபிடிக்கிற டேய்? வேற எந்த விஷயத்துல கால் பண்ண போறீங்க? கல்யாணத்துக்கு தான் கால் பண்ண போறீங்க இவ்வளோ வருஷம் விட்டு. சரி பேச்சுலர்ஸ் பார்ட்டி ஊருக்கு வந்துரு. நீ ஊருக்கு வந்து கூட ரொம்ப நாள் ஆகுது. நாள் இல்லை மாதமே ஆகுது. வந்தால் ஒரு ரீயூனியன் மாதிரி இருக்கும்டா. வாடா. கண்டிப்பாடா. நாங்களாம் எப்படி வந்துடுறேன். ஆனால் ஒரு விஷயம் மாப்பிள்ள, நந்தாவும் வரான். நந்தாவா? அவன் நாத்திர வரணும்? இல்லை உனக்கு ஆகாதுன்னு தெரியும். ஆனாலும் எப்பட்றா அவன் இல்லாமல் இல்லை நீ இல்லாமல் எப்பட்றா ஒரு பார்ட்டி? சரிடா ட்ரை பண்ணுறேன். நான் ஃபோன் பண்ணிட்டேன். நீ வந்தால் நான் சந்தோஷப்படுவேன். 1000 தான் இருக்கட்டும் நந்தா. நீ பண்ணதை நான் மறக்க மாட்டேன். ஜென்மத்துக்கோ என் மூஞ்சி முழிக்காத. இவ்வளோ வருஷம் கழிச்சு அவன் மூஞ்சில் எப்படி முழிக்க போகிற? அதுவும் எங்கள் ஊரில். இதுதான் எங்கள் ஊர். நீங்களாம் யோசிக்கலாம் ஏன் இவங்க தமிழெல்லாம் இப்படி இருக்குதுன்னு. ஏன்னா நம்ம பெங்களூருக்கோ கிருஷ்ணகிரிக்கோ நடுவில் இருக்கிற கிராமம். இந்த மண்ணில் தான் நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே. அதுக்கப்புறம் தான் இந்த கார்ப்பரேட் சிட்டி லைஃப் எல்லாமே. கல்யாணத்துக்கு இடம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறான் பாரு. ஒரு டீ கடை, பன்னு கடை, ஒரு மசால் வடை கூட. யார் இது? ಸಖತ್ತಾಗವಳೆ, ಸುಮ್ನೆ ನಗ್ತಾಳೆ, ಕದ್ದು ನೋಡ್ತಾಳೆ, ಬಿದ್ದೆ ಬೀಳ್ತಾಳೆ. ಸಖತ್ತಾಗವಳೆ, ಸುಮ್ನೆ ನಗ್ತಾಳೆ, ಕದ್ದು ನೋಡ್ತಾಳೆ, ಬಿದ್ದೆ ಬೀಳ್ತಾಳೆ. ಸಕ್ಕರೆ ನನ್ನ ಬೊಮ್ಮೆ ಸಖತ್ತಾಗವಳೆ, ತಿನ್ನಲೆ ಅಂದ್ರೆ ಯಾಕೋ ಸುಮ್ನೆ ನಗ್ತಾಳೆ. ಕಣ್ಣಲೆ ಕಣ್ಣು ಇಟ್ಟು ಕದ್ದು ನೋಡ್ತಾಳೆ, ಕೊಟ್ಟರೆ ನನ್ನ ಮನಸ್ಸು ಬಿದ್ದೆ ಬೀಳ್ತಾಳೆ. ಜಾರಿತು ಏನು ಮನಸ್ಸು ಜಾರಿತು, ಹೊಗೆ ಶುರುವಾಯಿತು ನನಗೆ ಲವ್ವು 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 ಲವ್ವು. ಸಖತ್ತಾಗವಳೆ, ಸುಮ್ಮನೆ ನಗ್ತಾಳೆ, ಕದ್ದು ನೋಡ್ತಾಳೆ, ಬಿದ್ದೆ ಬೀಳ್ತಾಳೆ. ಸಕ್ಕರೆ ನನ್ನ ಬೊಮ್ಮೆ ಸಖತ್ತಾಗವಳೆ, ತಿನ್ನಲೆ ಅಂದ್ರೆ ಯಾಕೋ ಸುಮ್ಮನೆ ನಗ್ತಾಳೆ. செக் செக் சாணி. எங்கடா இவ்வளோ காணோம்? செக். இந்த ஃபிசிக்கை எங்கேயோ பார்த்தமா இருக்குது. ஒரு வேலை நம்ம ஐயாச்சாமியா இருக்குமோ? அவனே தான். ஆடி எந்திரான். ஏன்னா உன் பிரச்சனை என்ன டார்ச்சர் பண்ணது உன் வேலை ஆயிடுச்சா? வேணாமாம்மா, பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சா, அதான். எங்கே 1008 பிரச்சனை இருக்குது. தயவு செஞ்சு இம்சை பண்ணாத.
இவ்வளோ பிரச்சனையிலையும் பஸ்ஸே வராத பஸ் ஸ்டாப்பில் சூட்டு போட்டுன்னு தூங்குறானா என்ன மாதிரி ஆளா இருப்ப நீ? இந்திரா டேய் சொன்னா கேளு. சொல்லு. ராஜாண்ணா ஆமா, அந்த நாய் தானே வரேன்னு சொன்னா, நீ ஏன் வந்த? அவர் ஏதோ ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ட்ரெஸ்லாம் பேக் பண்ணியிருந்தாரு. ஊருக்கா? எந்த ஊரு? தெரியல எந்த ஊருன்ட்டு. ஊருக்கு போகிறேன்னு சொன்னார், அவ்வளோதான். எங்களை எங்கே வர சொல்லிட்டு அவன் எங்கே ஊருக்கு போயினுக்கிறான்? கல்யாணம் வச்சுன்னு எப்படி ஊருக்கு போனா இப்போ அவ? அவனை நம்பி உங்கள் ஊரில் பொண்ணு வேற கொடுக்குறீங்க. கல்யாண சீசன் இல்லையா? இப்போ தான் எங்கள் மாமா கூட என்கேஜ்மெண்ட் ஆச்சு. உங்கள் மாமா கூட என்கேஜ்மெண்ட் ஆச்சு? ஆமாம், தெரியாதா? இல்லையே, உங்கள் மாமா எப்படி என்கிட்ட சொல்லுவான்? சரி, உங்கள் ஊரில் சரக்குலாம் கிடைக்குமா இல்லைன்னா பிளாக்கா? பிளாக்கா? பனைமரத்தில் இருக்கிற கல்லை மட்டும் குடிச்சுப்பாரு, சரக்குலாம் ஒன்றும் இல்லை, போதை அப்படி ஏறும். சரி ஏடு 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 போலாம் 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 போ. ராஜாண்ணா வீடு. ஆய் மச்சான். ஹாய் மச்சா. ஹாய் மச்சான், வாங்கடா. ஆமாம், நீ என்ன ஊருக்கு போறியாமே? ஊருக்கா? ஊருக்கு போகிறேன்னு அவங்க சொல்லியா? நான் இப்போ ஊருக்கு போகிறேன்னு சொன்னேன். ஆமாம், மாவன் தெரியல. ஆமாம் இல்லை, சரி வரேன். சரி சரி வாங்க உள்ள போகலாம். ஊர் பயங்கரமாக சேஞ்ச் ஆகிட்டு மாப்பிள்ள, எக்ஸ்பெக்டே பண்ணல. எது, நீ இந்த ஊரா? இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலையே. சடனாக கால் பண்ணேன் பேச்சுலர் பார்ட்டின்னு. அது எப்படி உங்களுக்கு சடனாக கல்யாணம் ஃபிக்ஸ் ஆச்சு? சபையில் நானும் மிஸ்ஸிங்களே. நானும் வந்து பார்த்துங்கிற ஒரு மாதிரி பண்ணிங்கிற. அவன் எப்போவுமே அப்படி தான் பண்ணிட்டு இருக்கிறான். இன்றைக்கி மட்டும் என்ன புதுசாக பண்ணுறான். என்னடா உண்டு? அது ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, காலைல வந்தனா பஸ்ஸில் இறங்குனா இந்த ஊரில் காலை லேண்டிங் பண்ணுறேன், செம்மையாக ஒரு பொண்ணிய மனுஷன் லேண்டிங் ஆகிட்டா. வேற மாதிரி இருந்தாடா மச்சான். அந்த சாங்கில் ஆட்னா பாரு, அச்சச்சி ஆட்னா பாரு ஒரு டான்ஸு. நானும் ட்ரீமில் போய் அவ கூட ஆடின்னு பாரு. அந்த கண்ணு. இரு எந்த பொண்ணு? நீ தனியாக நான் வந்த. இங்கே பாடுறா. ஆமாம், நீ எங்கே பார்த்த? வயல்ல ரீல்ஸ் பண்ணியிருந்த பொண்ணா? ஆமாம். வெள்ளையா இருக்குமா? ஆமாம். அந்த பொண்ணா? அந்த பொண்ணு வாதியார் வீட்டு பொண்ணு. வாத்தியார் வீட்டு பொண்ணா? தூரம் போ. அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு. ஆனால் என்ன? ஆனால் என்னவா? அவள் கல்யாணம் பண்ணிக்க போகிற பையன் யார் தெரியுமா? பாண்டி, முத்துப்பாண்டி. முத்துப்பாண்டி பேரை கேட்டாவே சுற்றி இருக்கிற கிராமங்கள் எல்லாம் நடுங்கும். எங்கள் ஊரில் ஜல்லி கட்டுனாலும் அவன் தான் முன்னாடி நிற்பான், மல்லு கட்டுனாலும் அவன் தான் முன்னாடி நிற்பான். அப்படிப்பட்டவனுக்கு இருக்கிற ஒரே வீக்னஸ் குலாபி. அவனை வந்துட்டு ஒருத்தன் ட்ராப் பண்ணிட்டு போனான்ல, பரத், அவனோட மாமா. இந்த நாய் எவ்வளோ ஸ்லோ மோஷனில் பார்த்தாலும் டெரராகவே தெரியலையே. சரி அதெல்லாம் விடு. சரி பேச்சுலர் பார்ட்டின்னு, பேச்சுலர்லாம் எங்கே தான் இருக்கிறோம்? எங்கடா பார்ட்டி? டே, அதுக்குன்னே தான்டா இருக்குது நம்ம பஞ்சாயத்து ஆஃபீஸு. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வந்துடுங்க, அதுக்குள்ளே சரக்கு வந்துடும், நம்ம அப்படியே கிளம்பிடலாம். வா போவோம். ஓ, இந்த ஆஃபீஸர் வேறு துவைக்காத போட்டுன்னு. ஆஃபீஸர், அதை கழட்டி வச்சுட்டு வரீங்களா ஆஃபீஸர்? நீ வீட்டை விட்டு போகிற சரி, ஆனால் எங்கேக்கா போவ? பெங்களூர் போகிறேன். பெங்களூரா? பாலகோடை விட்டா அடுத்த ஊரே உனக்கு என்னன்னு தெரியாது, நீ பெங்களூர் போறியா? பெங்களூர் உனக்கு யாருக்கா தெரியும்? பெங்களூரில் என்னோடய ஃப்ரெண்ட் ஷில்பா இருக்கா. அவளது ஒரு டான்ஸ் ஸ்கூல் இருக்குது, அங்கே போயிட்டு கொஞ்ச நாள் இருக்கேன். எப்போ போடணும் இருக்க? இன்னைக்கு நைட். இன்னைக்கு நைட்டா? ஆமாடா, இன்னைக்கு நைட் தான். இப்போ மட்டும் நான் போல, கடைசி வரைக்கும் அந்த ஆளு கூட தான் குப்பு கொட்டணும். நீ என்னை மெயின் ரோட் கிட்ட ட்ராப் பண்ணிவிடு, நான் அங்கேருந்து பஸ்ஸில் போகிறேன். ஒரு டவுட்டு, உன் வாழ்க்கையை காப்பாற்றிக்க நீ பெங்களூர் போயிடுற, இந்த விஷயம் அந்த ஆளுக்கு தெரிஞ்ச என் வாழ்க்கை? அந்த ஆள் என் கூட இருக்கும் போது பார்த்துருக்கியா? அவனோ அவன் மூஞ்சோ, அந்த ஆள் என் கூட நின்னாலே வக்கந்த மாதிரி இருக்கும். நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன்.
இப்போ என்ன இதுக்கு நீ இவ்வளோ டென்ஷனாக இருக்கிற? டேய் மேரேஜ்டா, அதான் ஒரே பதட்டமாக இருக்குது, கையெல்லாம் ஒரே நடுங்குது. புல்ஷிட். புல்ஷிட்டா? அதில் நான் உனக்கு பிரச்சனை? நீ தண்ணி அடிக்க மாட்டேன், தம் அடிக்க மாட்டேன், உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டும் இல்லை. அதெல்லாம் தெரிஞ்சோம், சமாச்சாரம்லாம் தெரிஞ்சிருந்தோம். நீ ஒருத்தி கல்யாணம் பண்ணி போகிற, அதை நினச்சாதான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் மேட்டர் இல்லை மச்சான். ஐ ஃபீல் இட்ஸ் ஆல் அபவுட் லவ். லவ்? லவ் இந்த விஷயத்துலலாம் மட்டும் நீ ஒழுங்கா இல்லை, நைட்டோட நைட்டாக அவன் தலையில் கல்லை தூக்கி போட்டு ஓடிடுவா, நீ மேலே போயிடுவ. மேலியா? நிஜமா இப்படியெல்லாம் பண்ணுறாங்களாடா? மச்சான் நீயும் அந்த நியூஸ் பார்த்தியா? எப்படி இருந்துச்சு பச்சா? ஓ கல்யாணம். இந்த வண்டி இவ்வளோத்த போகுமா? கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போய. ஆமாம், உங்கள் அப்பா ஃபெராரி வாங்கி கொடுத்துக்கிறான், அவ்வளோதான் போவோம், இதுக்கு மேலே இல்லை. தலையிலே கல் போட்டு செதுரு தெரியாமல் செதுரிச்சுரா தலை. அது மாமாவா? ஐயோ, மாமா மட்டும் பார்த்தான் செத்தோம். இந்த வண்டியை நீ இங்கே நிற்க வச்சுட்டு நீ அங்கே போய் அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ண. ஆ ஐயோ மாமா என்ன பண்ணுற? டேய் வெண்ண பார்த்தா தெரியலையா, வண்டியை ஸ்டார்ட் பண்ணின்னு இருக்கேன். எது இதே ஆயிடுச்சு, 6 மாதம் அடித்தா கூட அரை அடி கூட நான் வராது. அந்தாடு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அவரு இறங்குமா? நீ ஒரு போஸ் ஓடிக்க. ஐயோ மாமா எங்கே போகிற? ஃபுல்லாக ஏற்றிட்டுக்கிறேன், டேங்கை ரிலீஸ் பண்ணிட்டு வரேன். இந்த ஆள் வேற கரெக்டாக அங்கேயே போகிறான். ஐயோ மாமா, உலகத்தில் இதெல்லாமாடா நடக்குது? ஏய் இதுக்கு மேலே நடக்குது. மேரேஜ் வெல்த்துன்னு நினச்சா டெத்தாடா. இதெல்லாம் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி டேய் எங்கடா போகிறேன்? என்னடா இது, சரக்கு அடிச்சா நம்ம ஆடலாம், காரே ஆடுது. ஐயோ மாமா, மாமா மாமா நாடா ஒரு நிமிஷம் நில்லு மாமா. டேங்க் ஃபுல்லாகிடுச்சு, சரக்கு அடிச்சுட்டு வரேன்னு தெரியுது இல்லை? இங்கேயா போகிற? ஆமாண்டா, சுற்றி பாரு, எல்லாம் என் இடம். உனக்கு இஷ்டம் இருந்தாவா, இல்லைன்னா இங்கே இரு. டாய் யாரா நீங்க? நீ யாரா? புரியல. அடிங்க என் கூட வந்து அவங்கள்ட்ட என்னடா பேசின்னுக்கிற? ஏய் இரு 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 இரு. ஆமா, இங்க என்ன பண்ணின்னு இருக்கிற நீ? மாமா மாமா, உனக்கு என்கேஜ்மெண்ட் ஆச்சு இல்லையா, அதே மாதிரி எனக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு இல்லை. அதை ஃப்ரெண்ட்ஸ் பார்ட்டி பண்ணுறதுக்காக கூட்டின்னு வந்துருக்கோம். என்னடா பரத் சொல்லியா? என்ன எங்கடா சொல்ல விட்டான்? விட்டா இவன் யாரு? ஃப்ரெண்டு மாமா. அப்ப இவன்? அவனும் ஃப்ரெண்டு மாமா. ஆமா, இவன் யாரு? எங்க மாமா. மாமா சாச்சி. என்னடா சரக்கா? இல்ல, பால். பார்ட்டியா? பேச்சுலர்ஸ் பார்ட்டி மாமா. என்ஜாய். சுற்றி எல்லாம் மாமந்து தான், என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ, இதை மூட மாட்டீங்களா? மூட்டு போ. ஓகே. உன் மாமனோட நீ போல? ஆமா, நீ கோவா போல? போனோம். சரி நீ பார்த்துக்கோ. மாமா நில்லையா? ஆமா, நீ ஏன் கோவா போற? நம்ம இங்கே என்ன பண்ணின்னு இருக்கிறோம்? சரக்கு அடிச்சுன்னு இருக்கிறோம், பேச்சுலர்ஸ் பார்ட்டி. அது மாதிரி அவள் அங்கே என்ன பண்ணின்னு இருக்கிறா? பேச்சுலர் பார்ட்டி பண்ணின்னு இருக்கிறா. அதனால நான் இப்போ கோவா போகணும். ஒரு சர்ப்ரைஸ் ரிங்கு வச்சுருக்கேன், ரிங்கை கொடுக்கணும்.
உன் ஆள் கோவாவில் பேச்சுலர்ஸ் பார்ட்டி கொடுக்குது, நீ எனக்கு இங்கே பட்டிக்காட்டில் கொண்டது. நீ இப்போ கோவாக்கு போகிற. சரி கிளம்பு. நம்மளுக்கு சரி சரி நான் பார்த்துக்கிறேன். போ ஒரு ராமாச்சா. ஆனாலும் உன்னை நம்பித்தான் போட்டானா. ஒட்டாமச்சா. இப்போ என்ன தெரியுமா, நம்ம 2 பேர் மட்டும் தான் சந்தோஷமாக இருக்க போகிறோம். கனவிதுதான் நிஜம், இதுதான் உலகினிலே என்னையார் வருவார். ஹலோ. டேய் நந்தா. ஏய் யாரா? என்ன பண்ணுறேன்ற? நான் தான்டா ராஜ் பேசுகிறேடா. ராஜா? கேப் டிரைவர் என்னை அடிச்சு போட்டு என்கிட்ட இருந்ததெல்லாம் லவுட்டின்னு நடு ரோட்டில் விட்டு போயிட்டான்டா. இப்போ எங்கே இருக்கிற நீ? பெங்களூருக்கும் கிருஷ்ணகிரிக்கும் நடுவில் இருக்கிற, ஆனால் எந்த இடம்னு மட்டும் தெரில. பக்கத்தில் என்ன பாரு, என்ன பேர் என்ன போட்டிருப்பாங்க? மச்சான் பாலக்கோடு அரசு மருத்துவமனை கிட்ட இருக்கிற. பாலக்காடா? கேரளா போயிட்டியா? டேய் கேரளா இல்லை மச்சான், அது பாலக்காடு. நான் இருக்கிறது பாலக்கோடு. பாலக்காடு இட்ஸ் இன் கேரளா மேன். மச்சான் அது பாலக்காடு, நான் இருக்கிறது பாலக்கோடு. கூகுள் பண்ணி பாரேன். பாலக்கோடு. ஒரு நிமிஷம்ரா. பால CODE. பால பால COD. மச்சான் இங்கேருந்து 200 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. 4 ஹவர்ஸ் நினைக்கிறேன். 3 to 5 மினிட்ஸில் நான் வந்துடுறேன்டா. மச்சான் என் ஃபோன் சுவிச் ஆஃப் ஆக போகுது. நான் எங்கே இருக்கிறேனோ அங்கேயே இருக்கிற. நீ வந்துடுவல்ல? ஏய் வந்துடுறேன்டா. ஹலோ ஹலோ ஹலோ. சுவிச் ஆஃப் ஆயிடுச்சு. டேய் நந்தா. ஐயோ லோக்கி லோக்கி. டேய் டேய் ஐயோ இவன் வேறு போதில்லை. டேய் நம்ம நண்பன் ஏதாவது பிடிங்கன்னு விட்டாங்களா? டேய் ஐயோ இவன் வேறு என்னன்னா. ஐயோ டேய் எங்கே நான் தூங்கிட்டு போய்ங்கிற. டேய் நல்ல நண்பனா பண்ணி மாதிரி இருக்கிறடா. டேய் விட்றாண்ணா. ட்ரெயினில் எங்கடா உட்கார வச்சுக்கிறேண்ணே. எங்கடா போகிறோம்? எதே ட்ரெயினா? ஆமாம் ட்ரெயினில் கூப்பை புக் பண்ணிடுறேன். ஹனிமூன் சரி மாப்பிள்ளை கீழே 6 பெட்டில் இருக்குது. எதிர எஸ்கலேட்ரு. யோ மாமா, என்ன எதுக்கே கட்டி போட்டு வச்சிருக்க? எல்லாம் எனக்கு தெரியும்டா. ராத்திரிலேருந்து உங்கள் அக்காவை காணோம். அவள் எங்கே இருக்கிறான்னு உனக்கும் தெரியும், அந்த விஷயம் எனக்கும் தெரியும். அதான் ஆல்ரெடி உனக்கே தெரியல. அப்போ என்னத்துக்கு என்ன கட்டி போட்டு வச்சிருக்க? என்னடா சொன்ன? யோ மாமா அவளுக்கு உன்னையும் அந்த கல்யாணம் பிடிக்காத ஓடி போயிட்டா. என்னடா சொன்ன? கொஞ்சம் தள்ளி போயேன். நான் எங்கேயும் அமிச்சேன், நீ தானே அமிச்ச. எது நானா? நேற்று ஒரு கார்டிக்கு ஓப்பனிங் க்ளோஸ் பண்ணல, அதில் தான் இருந்தா. பெங்களூர் தான் போயினுக்கிறா. போ. ஓ, என்ன அவளுக்கு பிடிக்கலன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே. அது போய் அவகிட்டே கேளு. போகிறேன்டா போகிறேன், பெங்களூருக்கு போகிறேன். ஆனால் கூட நீயும் வர. நானா? யோ மாமா, யோ என்ன இந்த ஆளு கூட வான்னு அப்படியே கட்டி வச்சுட்டு போயிட்டுக்கிறான். யோ மாமா. யோப்பா நல்லா தான் இருக்கு.
எங்கே இருக்கிறோம்? பஞ்சாயத்து ஆஃபீஸில் தானே சர்க்கச்சு இருந்தோம். டேய் எங்கடா கூப்பிட்டு வந்துக்கிற? மச்சான் குட் மார்னிங். எந்த கர்ம இடத்துல ஆகிட்டுன்னு வந்துக்கிற நீ? அட அதை விடு, நேற்றுடா நான் குடி குடிச்சிட்டு போதையில் பிக்ஷோ வெயிட்டுக்கிறடா நீ. உன்னை இரா வரையறா. இல்லை இங்கே என்ன பண்ணிக்கிற நம்ம? நேற்று நம்ம அந்த பஞ்சாயத்து ஆஃபீஸில் தானே இந்த நம்ம. ஆனாலும் நீ நாளில் கம்மியாக குடி, ஜிம்முக்கு போய் டயட் மெயின்டைன் பண்ணு. யாரு? நான் ஆ நான் டயட் மெயின்டைன். ஆமாம். நேற்று நீ மட்டும் என்ன குச்சி நின்றே அப்போ? நாவோ சரிடா மாமா, என்ன நடந்துங்குது சொல்கிறா. நேற்று சரகச்சுமா. ஆமாம். அந்த நாய் நம்மளை விட்டு கோவா போனானா? கோவாக்கு போனா போகிற வரல அவன் கேபுக்காரன் அவன் பர்ஸில் இருக்கிற காசு ஃபோனு எல்லாத்தையும் அடிச்சு பிடிங்கிட்டு நடு ரோட்லேயே விட்டு போயிட்டானான். எங்கேயா? ஒரு லொக்கேஷன் ஷேர் பண்ணான். ஏதோ பாலக்காடோ பாலக்கோடோ என்னவோ சொன்னான். தமிழ்நாடா இல்லை கேரளாவா? அதெல்லாம் கேட்காது. பாலக்காடுன்னு சொன்னால் லொக்கேஷன் போட்டுக்கிறேன், அங்கே தான் போய் நிற்கிறோம். இருக்குது மாப்பிள்ள, தமிழ்நாட்டில் அங்கே தான் போய் நிற்கிறேன்றது திருப்ப நீ தமிழ்நாடு கேரளான்னு ஷேர் பண்ணனா? எப்போ உனக்கு கால் பண்ணாவ? ஒரு 4-4:30 மணி இருக்கும். 4-4:30 மணியா? மாப்பிள்ள 10 மணிடா இப்போ. ஆமாண்டா. டேய் 4 மணிடா, அப்போதுலேருந்து கத்தங்கிறாடா அவ. அங்கே இருக்க சொல்லிக்கிறான். கொஞ்சம் கொடு மாப்பிள்ள. என்னடா இது? பீடி. சே ஹை, யாரு? டாம் குரூஸா. டாம் குரூஸாவா? எனக்கு எந்த டாம் குரூஸ் ஃபோன் பண்ண போகிறான்? இல்லை ஃபோன் எடுக்கிறதுக்கு ஆகாது உனக்கு? நான் அவருக்கு அப்பாயின்மெண்ட்டே கொடுக்கலடா, அவர் ஏன்டா எனக்கு ஃபோன் பண்ண போகிறாரு? இரு, தயவு செஞ்சு எடு. ஹலோ 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 ஹலோ. டே நந்தா. டேய் எவ்வளோ வாட்டி சொல்லிக்கிறேன், யார் ஃபோன் பண்ணலாம்? டே நந்தா எனக்கு கூடாதீங்க ஒன்று. ஏய் நான் ராஜ்ரா. ஏய் ராஜ், ஹவ் ஆர் யூ? ஹலோ. ஏய் ராஜ். லோக்கி. தேங்க் காட். சொல்றா. இல்லை மச்சான், விடு எனக்கு தெரியாது. நீ எங்க இருக்கிற? ஏய் மலைக்கு கீழே இருக்கிறடா. ஏதோ ஒரு பெரிய மலை இருக்குதுடா, அங்கே இருக்கிறடா. இது யார் நம்பரு? யார் ஃபோனு? இங்கே ஒருத்தர் இருக்கிறாரு, அவங்க ஃபோனை வாங்கி தான் பேசின்னு இருக்கிறேன். மச்சா இப்போ என்னால் அங்கெல்லாம் வரத்துக்கு ஆகாது. என்னால் அங்கெல்லாம் வரத்துக்கு ஆகாது. நான் என்ன பண்ணுறேன்னா இப்போது உனக்கு ஒரு 5000 ரூபாய் அனுப்புகிறேன், கூட சேர்த்து 500 ரூபாய் அனுப்புகிறேன். ஏன்னா எனக்கு நாளைக்கு பெங்களூரில் இம்பார்ட்டன்ட் கால் இருக்குது, அதை நான் அட்டன் பண்ணியே ஆகணும். ஸோ நீ அந்த 500 ரூபாய் நாள் கொடுத்துட்டு 5000 ரூபாய் நீ விட்ரால் பண்ணி வந்துடுறா. நான் என் ஃப்ரெண்டு உங்களுக்கு ஒரு 5000 அனுப்புகிறானா, எப்படியாவது விட்ரா பண்ணி தரீங்களா? உங்களுக்கு வேணால் எக்ஸ்ட்ரா ஒரு 500 கொடுத்துட்றேன். நோ 600. 600டா? நான் என்னத்துக்கு நான் 600? இப்போ தான் நான் ஒரு 500 உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தரேன்னு சொன்னேன்னா. 600 only or no deal. டேய் அவன் 600 ரூபாய் கேட்குறான்டா. 600 ரூபாய் தர முடியாது. ஐயோ சரி விடு, பரவாயில்ல கொடுக்கலாம், விட்றா. இந்த நம்பருக்கு இருந்தால் இப்போ அனுப்பிச்சிரு மச்சா. இந்த நம்பருக்கு தான் அனுப்பணும். அந்த ஆள்கிட்ட கேட்பாரு. என் ஃபோன் எங்க? ஆமாம்மா இந்த நம்பர் தானா? ஆமாம் இந்த நம்பர் போடு. டாம் குரூஸா? டேய் அந்த ஆள் டாம் குரூஸ் ஆமாடா. டாம் குரூஸா? நான் உங்கள் பேர் டாம் க்ரூஸ். ஆமாட்டா டாம் குரூஸா? டேய் அது ஹாலிவுட் ஆக்டரா மாமா? நான் டாம் குரூஸ் ஹாலிவுட் ஆக்டரு. ஏன் என்னெல்லாம் பார்த்தா டாம் க்ரூஸ் மாதிரி தெரியலையா? டேய் டாம் குரூஸ் தாண்டா, இது வந்துட்டு ஒரு பிளாக் வெர்ஷன்ரா, அனுப்பிச்சி விட்றா. சரிடா மாமா அந்த நம்பருக்கு. சரி இரு, இப்போ அந்த நம்பருக்கு அனுப்பி விடுறாரு. சரி மச்சான், நான் வெயிட் பண்ணுறேன், சீக்கிரம். போச்சா? அனுப்பிச்சிடா. நீ தான் அனுப்புறோம், சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சா? ஆமாம், அதான் ஃபோன் சார்ஜ் போட்டு வைக்கணும். நல்லா குடிச்சிட்டு தூங்குனா. டேய் சரி வா சார்ஜ் பண்ணல வா. குராப் ஃபோனை. டேய் சும்மா இரிட்டேட் பண்ணாத. சொல்லிங்கிற இரிட்டேட் பண்ணாதன்னு. இவன் வேற சும்மா எல்லாத்துக்கும் கத்துவான். நான் உன்னை சும்மா தான் இருக்க சொல்லிங்கிற. டேய் நான் பண்ணலடா. இப்போ நீ மட்டும் பண்ணலாமா? நான் எங்கடா பண்ணேன்?
ஏய் பின்னாடி இருந்தா சவுண்டு வருது. ஆமாம் மாமா, பின்னாடிலேருந்து தான் சவுண்ட் வந்துக்குது. என்னடா நீ கொஞ்சம் ஓப்பன் பண்ண. நீயே ஓப்பன் பண்ணு, நீ தான் தைரியசாலி, நீயே ஓப்பன் பண்ணு. மாமா நீ எல்லாம் எவ்வளோ பெரிய வீர நான் பார்த்தது இல்லையா? ஓப்பன் பண்ணுறாடி. வாடா, இவ்வளோ பெரிய வீரம் கூட ஓப்பன் பண்ணி தொலைடா. கையை வர எப்படி ஒரு குடியார நாய. ஏய் மறுபடியும் சொல்கிறோம், நீங்கள் தான் குச்சாங்க. ಸಖತ್ತಾಗವಳೆ ಸುಮ್ನೆ ನಗ್ತಾಳೆ ಕದ್ದು ನೋಡ್ತಾಳೆ ಬಿದ್ದೆ ಬೀಳ್ತಾಳೆ ಸಖತ್ತಾಗವಳೆ ಸುಮ್ನೆ ನಗ್ತಾಳೆ ಕದ್ದು ನೋಡ್ತಾಳೆ ಬಿದ್ದೆ ಬೀಳ್ತಾಳೆ ಸಕ್ಕರೆ ನನ್ನ ಬೊಮ್ಮೆ ಸಖತ್ತಾಗವಳೆ ತಿನ್ನಲೆ ಅಂದ್ರೆ ಯಾಕೋ ಸುಮ್ನೆ ನಗ್ತಾಳೆ ಕಣ್ಣಲೆ ಕಣ್ಣು ಇಟ್ಟು ಕದ್ದು ನೋಡ್ತಾಳೆ ಕೊಟ್ಟರೆ ನನ್ನ ಮನಸ್ಸು ಬಿದ್ದೆ ಬೀಳ್ತಾಳೆ ಜಾರಿತು ಏನು ಮನಸ್ಸು ಜಾರಿತು ಹೊಗೆ ಶುರುವಾಯಿತು ನನಗೆ ಲವ್ 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 ಸಖತ್ತಾಗವಳೆ ಸುಮ್ಮನೆ ನಗ್ತಾಳೆ ಕದ್ದು ನೋಡ್ತಾಳೆ ಬಿದ್ದೆ ಬೀಳ್ತಾಳೆ ಸಕ್ಕರೆ ನನ್ನ ಬೊಮ್ಮೆ ಸಖತ್ತಾಗವಳೆ ಬಿನ್ನಲೆ ಅಂದ್ರೆ ಯಾಕೋ ಸುಮ್ಮನೆ ನಗ್ತಾಳೆ. Where money? Coming. No time. No watch. Coming. என்னம்மா பலமான அடியோ? உனக்கும் பலமான அடியோ? அடி வாங்கன்னு நம்போ தண்ணி அவ குச்சிங்கிறா பாரு. சும்மா இருமச்சான், திட்டாத. நீ ஏடா இப்படி பேசிங்கிற? இன்னும் 10 நிமிஷத்துல காசு வரல மாவனே அவனை கொன்னுடுவேன். Coming, coming. அப்போ நீ உங்க மாமா கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு எங்க கார்ல வந்து ஏறிக்கிற. ஏய் அதான் சொல்கிறாள், சும்மா அதே கேட்காதடா. பாவம்ல நான். ஆமாங்க. டேய் அடி வாங்க நம்போடா. ஏய் சி, இன்னும் 2-3 அடி கூட வாங்கலாம். இல்லை, ஆனால் என்ன பண்ணுறது, வீட்டிலேருந்து வரும்போது இந்த ட்ரெஸ்ஸு தான் கசகசான்னு. ஆமாங்க, இதோ அந்த பொண்ணு மாதிரி ட்ரெஸ் இருந்தால் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும். கரெக்ட். 2 minutes. Where's the money? Money coming. Money won't come. You come. Hey, hey. இருறா உன்னை. உன் கொஞ்சம் கூட சீரியஸ்னஸ் இல்லையா உனக்கு? இப்பயாமாம்மா நான் சீரியஸ் ஆகணும்? பார்த்தலே ஆளை அவ்வளோதான். நீங்கள் நாங்கள் பார்த்தேன். இதே தானே உன் பிரச்சனை. அப்போ பார்த்தா என் காலேஜ் லைஃப்லேயே விளையாடின, இப்போ அவள் லைஃப்லேயே விளையாடிங்கிறியா? நீ என்ன கோபமாகவே இருக்க? தான் நீ என்ன சாரி கேட்டால? சாரிண்ணா, எல்லாத்தையும் மறக்க முடியுமா? நீ வேணா இருக்கலாம், என்னால் முடியாது அந்த மாதிரி இருக்கிறதுக்கு. ஏன்டா அதான் நைட்டு சரக்குலாம் ஆச்சு, காம்ப்ரமைஸ்லாம் ஆகிட்டோம்ல. இப்போ அவனை எப்படி காப்பாற்றுன்னு பார்க்கலாம்டா. வேணா நீ இப்போ நான் காலேஜில் என்ன ஆச்சுன்னு சொல்லுவோன்னு எதிர்பார்க்குறீங்க தானே? சொல்ல மாட்டேன், பார்ட் 2ல் பார்த்துக்கோங்க. You baby, come here baby, I'm waiting baby.
ಎದುರಲ್ಲಿ ಬಿಟ್ಟ ಪ್ರೀತಿಯ ನೆಟ್ಟ ತನ್ನನ್ನ ತನ್ನೇನ ತನ ತನ್ನನ್ನ ತನ್ನನ ತನ್ನೇನ ತನ್ನನ್ನ ತನ್ನೇನ ತನ ತನ್ನನ ತನ್ನನ ತನ್ನೇನ. ஐயோ மாமா. கூப்பிட்டியாம்மா? ஐயோ எங்க மாமா? எனக்கு தெரியும்டா என் தங்கத்தை ஏமாத்தி கூட்டின்னு வந்துட்டீங்கோ. பாரு அவளை மாரியே இல்லை. மச்சான், அவன் நிஜமாவே ஸ்லோ மோஷனில் பேசுகிறானா இல்லை நம்மளுக்கு ஸ்லோவாக தெரியுதா? எனக்கும் அதே மாதிரி தான் தெரியுது மாப்பிள்ள. டேய் இங்கே பேசின்னுக்கிறேன் இல்லை? பேசு. தான் இப்போ சொன்னேனே. என்ன சொன்னேன்? அதை தான் இப்போ சொன்னேனே. என்னடா சொன்னான்? அதான் சொன்னானே. அவன் என்ன சொன்னான்? டேய் சொல். என் தங்கத்தை ஏமாத்தி நாங்கெல்லாம் கூட்டினது அவ்வளோதான் வந்தான். ஆ அப்படியாம்மா? அப்போ ரெடி? ஓடுறா. டேய் இருடா. பாத்தியா பயந்து ஓடிட்டானுங்கோ. யோ அவங்க மறுபடியும் ஓடிட்டாங்கய்யா. புறா புறா புறா. என்ன பவுட்ரு இது? டேய் அது இன்னும் வரலடா. அடாடே என்னடா நீங்க? என்னாச்சு? பாப்பலா? இல்லை, நம்ம ஓடினே இருந்தா அவள் வந்துனே இருப்பா. ஐ ஹாவ் அ பிளான். ஏய் இல்லை இல்லை, வா போலாம் வா. ஏய் இருடா, என்ன பிளான் கேட்கலாரு? எங்கடா போனானுங்கோ? இப்படி தானே வந்தானுங்கோ. தெரியல மாமா எங்கே போனாங்கன்ட்டு.
அங்கே பாடுறான் என் தங்கத்தை. மாமா என்னை ஏதோ பண்ணாதீங்க, நான் உங்களை ஏதோ பண்ண மாட்டேன், சரியா? மாமா இதில் ஏதோ உள்கூத்து இருக்கிற மாதிரி தெரியுது. என்ன ஏமாத்திட்டு ஓட்டியாக்கா? நம்ம வண்டியில் எஸ்கேப் ஆயிட்டானே, கொஞ்சம் என்ன பண்ணுறான்? தன்னன்னா தன்னேனா தன தன்னன தன்னன தன்னே டேய், யாருன்னா இதை கொஞ்சம் எத்து விடுங்களாண்டா. தன்னன தன்னன டேய், யாருன்னா இதை கொஞ்சம் எத்து விடுங்களாண்டா. அவங்களுக்கு இவரே மேலு. தன்னன்னா தன்னேனா தன தன் ஐயோ மாமா. டேய், உங்க அக்கா இதை எடுத்து விட்றா. சரி நான் எடுத்து வர்றோம், ஆனால் என்ன அடிக்கக்கூடாது. உங்க அக்கா சத்தியமா அடிக்க மாட்டான்டா. ஏய் ஏந்திரா. யாரா நீ? என்ன தெரியல, அதான் என் ஃப்ரெண்டுக்கு 600 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஓடிட்டு நான் அதை ஓட்டேனே, திருப்பி நீ வந்து குத்தியே. ஏய் ஏந்திரா. நான் என் ஃப்ரெண்டு ஒரு 5000 உங்களுக்கு அனுப்புறேண்ணா, எப்படியாவது விட்ரா பண்ணி தரீங்களா? உங்களுக்கு வேணா எக்ஸ்ட்ரா ஒரு 500 ரூபாய் கொடுத்துரு. சரி சரி மச்சான், நான் வெயிட் பண்ணுறேன், சீக்கிரம். இங்கே தானே கடைசியாக கீழே வந்தது, எங்கே போயிருக்கோம்? ஆமா, நம்ம ஏன் இங்கே திருப்பி வந்தோம்? என்ன தேடிங்கிறா அவங்க? அப்போ நீ நம்மளை போட்டு பொழுதல, ஃபோன் தொலைஞ்சிச்சு, அதான் தேடிங்கிறாயிரம் அவ. ஆட்டா மச்சான். சுவிட்ச் ஆஃப் தானே ஆயிட்டுச்சு. இப்போ ஆன் ஆயிக்குது, சார்ஜ் பண்ணிக்கிற விடுமாப்ல. 5 மிஸ் கால் இருக்குது. நான் ஒருத்தன் கால் பண்ணியிருப்பான், அப்படியே இம்பார்ட்டன்ட்னா திருப்பி கால் பண்ணுவான் பார்த்தியா? ஆமாம் மாமா. ஹலோ 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 ஹலோ. ஏய் ஹலோ. ஹலோ. இன்னொரு வாட்டி நீ ஹலோ ஹலோ நீன்ற ஒத்த அவன் ஃப்ரெண்டை போட்டுரு வேண்டா. இரு, நீங்கள் தானே சொன்னீங்க அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. 600 ரூபாய் நான் கொடுக்குறேன்னு தானே சொன்னேன். அது அவன் எஸ்கேப் ஆகுறதுக்கு முன்னாடி. அது மட்டும் இல்லாத அவன் எங்ககிட்ட பாதி கொக்கேன்னு சாப்பிட்டான். கொக்கேனா? ஹலோ. டேய் என்ன கொன்றுவியா? ஆம்பளையா இருந்தா கொள்றாடி. ஹலோ ஹலோ. இது அவன் ஏன் உன்ட்ட நோடி போனா? நீ காசு அனுப்புமா இருந்துச்சா, நீ அனுப்பலையா, நான் கோவப்பட்டேன்னா அதுக்கு அவன் ஓடிட்டான். சரி ஓகே, நீ ஏன் கோவப்பட்ட? நீ நாத்துக்கிறா என் காசு அனுப்பல. நீ சொல்லு. நீ சொல்லு. நீ சொல்லு. நீ சொல்றா மயிறு. அதான் ஜிலேபி எங்களை பொட்டி பொட்டி எடுத்துடாலே. குலாபி. குலாபி. இந்த ஜிலேபி ஜாமுன் கதெல்லாம் வேணாம். எனக்கு நீ கொடுக்க வேண்டிய 1 கோடி ரூபாய் எனக்கு கொடுத்துரு. அப்படி இல்லைன்னா உன் ஃப்ரெண்டை துண்டு துண்டாக வெட்டி அதில் இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ் எடுத்து அது உள்ள ட்ரக்ஸை ரொப்பி அவன் வீட்டுக்கு அமுச்சிடுவேன். நாளைக்கு 6 மணி வரைக்கும் உனக்கு டைம், புரியுதாடா? நான் சொல்கிறத செய்வேன். அப்போது சரி, 1 கோடி கொடுத்துட்டு அவனை கூட்டு போகிறவை. டேய், நீ ஏன் ஃபோன் கட் பண்ண? வேற என்ன பண்ணோம்? அவனை போய் துண்டு துண்டா வெட்டி அவங்க அம்மாக்கே பார்சல் அனுப்பிச்சிடுவான்னு சொல்கிறான், ட்ரக்ஸ் எல்லாம் வச்சு. உங்கள்கிட்ட இருந்தால் பெட்டர் ஐடியா இருக்குதா? இதுதான் ஐடியா. என்ன பண்ணலாம்? கொடு. அப்படி அவனுக்கு மெசேஜ் பண்ணிக்கிறேன்டா, லொக்கேஷன் கேட்டு. நாளைக்கு ஈவினிங் 1 கோடி ரூபா கொடுத்துட்டு அவனை கூட்டின்னு போகிறேன்னு சொல்லிக்கிறேன். 1 கோடியா? நாளைக்கு ஈவினிங்குள்ளேவா?
யாரை நம்பி இந்த வார்த்தையெல்லாம் விட்ட? அது யோசிக்கிறது தான் நான் நாளைக்கு ஈவினிங் இருக்க டைம் கேட்டுக்கிறேன். சரி. வென்னா ஸ்பீக்கிங் நோ ஸ்பீக்கிங். வா. டேய் இருறா, ஏன்னா இவ சொல்கிற பேச்சை கேட்க மாட்டேங்கிறானே. அவங்க மாட்டேங்கிறா, நீ எங்கடா கூப்பிட்டு போய்ங்கிற? வா உக்காருன்ற. தள்ளு தள்ளு. 5:30 மணி ஆயினுக்குது, இன்னும் சாப்பிடல. வேற வெயில் அடிக்குது. என்ன தைரியம் இந்த ட்ரம்மு போட்டு என்ன மூடுவானுங்க? இந்த முத்துப்பாண்டி ஊருக்கு வந்து என் மேலே கை வச்சுட்டு போயிட்டானுங்களா? ஆனால் அக்கா எஸ்கேப் ஆக என்னை எப்படிலாம் யூஸ் பண்ணிக்கிற பார்த்தியா மாமா? ஆமாண்டா ஆமாம், அவள் உன்னை மட்டும் இல்லைடா என்னையும் சேர்த்து ஏமாத்திட்டு போயிட்டாடா. இனிமே தாண்டா இந்த முத்துப்பாண்டி யாருன்னு அவனுங்க பார்க்க போகிறானுங்க. விடமாட்டான்டா இவனுங்கள. எப்படி? அவனுங்க எங்கே இருக்கிறானுங்கன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி உங்கள் அக்கா எங்கே இருக்கிறான்னு கண்டுபிடிக்கணும். அக்காவை கண்டுபிடிக்கணுமா? எப்படி? அவளுக்கு ஃபோன் பண்ணு. அவகிட்ட தான் ஃபோனே இல்லையே. உங்கள் அக்கா கிட்ட ஃபோன் இல்லையா? உன்னை யார் இப்போ ஒரு கோடிக்கு ஒத்துக்க சொன்னது? உங்கள்கிட்ட வேறு எதாவது பிளான் இருக்குதா? நீ தான் சும்மா கத்தினே இருக்கிற. ஏதோ பாவம் அவனை கொலை பண்ணுறேன்னு சொன்னானேன்னு சொல்லிட்டு உனக்கு டீல் முடிச்சு கொடுத்தா 1 கோடி ரூபாயில். இல்லைனா அவ்வளோதான், அவன் கிட்னி லிவரெல்லாம் கழட்டி எங்கன்னா தூக்கி விற்றுட்டு அவன் பாடியில் ட்ரக்ஸ் ஏற்றி ஊருக்கு அமிச்சிருவாங்க. எது ஊருக்கு அனுப்புவாங்களா? இல்லை, ஊருக்கா போடுவாங்க. கைஸ், எங்கள் மாமா. எங்கம்மா? இல்லை நீ தானே ஜிலேபிம்மா? குலாபி. குலாபி இங்கே இல்லை. இப்போது எங்கள் மாமாவுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு நீங்கள் என்னை கிட்னாப் பண்ணிட்டீங்க, 1 கோடி கொடுத்தா தான் விடுவோம் அப்படி சொன்னா அவன் நம்மளை போட்டு நம்ம பாடி வச்சு 1 கோடி ரூபாய் எடுத்துன்னு போயிடுவான். இதெல்லாம் ஒரு ஐடியா. இருமாமா, இது ஆக்சுவலாக ஒரு நல்ல ஐடியா மாதிரி தருது. செக். என்னடா? இல்லை யோசிக்கிறேன். ஆனால் இந்த பாடிக்கெலாம் 1 கோடி ரூபாய் ரொம்ப ஜாஸ்தி தான் மாப்பிள்ள. சரியான ஓடு காலியை வளர்த்துக்கிறீங்கடா. ஃபோனு கூடமா இல்லை அவள்கிட்ட? மாமா கால். அவன் நம்பர் தான் என்கிட்ட இல்லையே. ஐயோ மாமா, எனக்கு கால் வருதியா? எடு. ஹலோ பரத். சொல்லு. மாமா அங்கே இருக்கிறாரா? அவர்கிட்ட பேசலாமா? சொல்லுமா தங்கம். உனக்கு லாங் டிரைவ் போகணுமா இருந்தா என்கிட்ட சொல்லியிருக்கணும். அதை விட்டு இந்த பரதேசி பசங்க கூட போயிருக்க? இல்லை மாமா, அவங்க என்னை ஆக்சுவலாக கிட்னாப் பண்ணிட்டாங்க. வானா போ. இல்லையே, இந்த மாமனை பிடிக்கலன்னு தானே நீ போன. அவங்க தான் மாமா என்ன அப்படி சொல்ல சொன்னாங்க. இல்லைன்னா நான் உண்மையாக தான் சொல்லியிருப்பேன். இந்த முத்துப்பாண்டி யாருன்னு அவனுக்கு தெரியல போல. ஹலோ 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 ஹலோ, எனக்கு கேட்குது, சொல்லுடா. கேட்குதுன்னா அப்போ நான் மீத்துக்கடா ஹலோ ஹலோன்ற. நீ அலோ அலோன்னு சொன்னதால தான் நானும் அலோ அலோன்னு சொன்னேன். அதிகம்னா இப்போ லோலோன்னு கத்துற வெண்ண. என்னது வெண்ணையா? ஆமாடா. டேய் ஷூ, நான் சொல்கிறது கேளு. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே நீ 1 கோடி ரூபாய் எடுத்துன்னு கொடுக்கலன்னா யாழை நான் போட்டுருவேன். அது உன் ஆளா? உன் ஆளு இல்லையே, நீ உன் ஆளுன்னு சொன்னியே. அப்படியா சொன்ன? ஆமாம். சரி பாய், ஒரு டீயை நிம்மதியாக குடிக்க வர்றாங்களா? இப்போ ஏடா நீ கால் கட் பண்ண? நான் ஏன் கால் கட் பண்ணேன்னா, இப்போ அவனை காண்டி ஏற்றினேன். அவனை காண்டி ஏற்றினா அவன் கன்ஃபார்மாக காசோட வருவான். இப்போ லொக்கேஷன் அனுப்பிச்சேன்னா நாளைக்கு நம்மளுக்கு காசு கேரண்டி. ஆமாம், கரெக்ட். இந்த ஆள் இந்த மாதிரி கோபமாக இருக்கும் போது தான் முட்டாள் மாதிரி பண்ணுவா. ஐயோ மாமா, லொக்கேஷன் வந்திருக்கியா? இங்கேருந்து 60 கிலோமீட்டர் காமிக்குது. இந்த முத்துப்பாண்டி யாருன்னு காட்ட வேண்டிய நேரம் வந்துடுச்சுடா. அதான் நீ யாருன்னு அவளுக்கு ஆல்ரெடி தெரியுமே. உங்கள் அக்காளுக்கு இல்லைடா பாடு, அவனுங்களுக்கு. என்னையா ட்ரம்மில் போடுறானுங்க. இப்போ போடுறான் மாஸ்டர் பிளானு. ஹலோன்னு சொல்ல மாட்டேன். லோன் கத்தாதடா வெண்ணன் வேணி. 1 நிமிஷம் வெண்ண மெதுவா முறா தூங்குறால. சரி, நான் கேட்ட 1 கோடி ரூபாய் ரெடி பண்ணிட்டியா? இல்லை, ஆனால் அது எப்படி எடுக்கணும்னு எனக்கு தெரியும். எப்படி? அதையா நான் உன்கிட்ட சொல்லணும்? சொல்லாத, அவனே பண்ணுவான்.
ஹலோ ஹலோ, டேய், இதான் சொல்ல மாட்டேன்னு சொன்னியா, அவரே ஃபோன் பண்ணேன். அதை ஏன் நான் உன்கிட்ட சொல்ல மாட்டேன்னா, அது உன்கிட்ட சொல்ல முடியாது. சொல்லாத. டேய், எல்லாம் நம்மளுக்கு வேண்டப்பட்டவங்க தான். ஹலோ ஹலோ, இப்போ நீ காலை கட் பண்ணனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்ன பண்ணுவ? ஜாய், சரி, டென்ஷன் ஆகாத. நான் மேட்ரு, என்கிட்ட 1 கோடி இல்லை, ஆனால் அது எங்கேருந்து எடுக்கணும்னு எனக்கு தெரியும். அதுக்கும் உன் ஹெல்ப் எனக்கு வேணும். முடியுமா முடியாதா? ஊனா நந்தாவை நம்பினோர் கைவிடப்படார். உனக்கு ஒரு லொக்கேஷன் அனுப்புகிறேன், காத்தாலக்குள்ளே வந்து சேரு. லொக்கேஷன் அனுப்பிச்சிட்டு நீ வேறு வேலையை போய் பாரு. அதுக்கு என்ன அடிச்ச? இங்கே அடிச்சா தாண்டா அங்கே வலிக்கும். இங்கே அடிச்சா இங்கே தான் வலிக்கும், அங்கே எப்படியா வலிக்கும்? தூ, ஏறா. ஏன்டா காதை திருப்பி விட்ட? இங்கே திருகுனாதான் அங்கே வலிக்குமா? இங்கே தான் வலிக்கும். போய் வண்டி எடு. இவ்வளோ பேசுகிற, உன்னை வச்சுன்னு ரொம்ப கஷ்டம்டா. சும்மா கத்தினே இருக்கிறேன். எடு. ஏன்டா இப்படி பண்ணுற? அதெல்லாம் எனக்கு தெரியாது. லொக்கேஷன் போடுறேன், எந்த சைட்லாம் காட்டுதோ அப்படி போ. இப்போ எங்கடா போனோம்? ஏய் போ. சரியான பைத்தியமா? திருப்பி எடுத்துன்னு வந்து இந்த வண்டியில் போட்டிருக்கான். தூங்கிட்டான் போல. ஓடிடுவோம். ஏய், கீழே வாடா. என்ன? கீழே இறங்கி வான்னு. இதுக்கு மேலே கார் போகாது. இறங்கு. Hey, it's too hot, man. இப்போ மூடின்னு வெளியே வரையா இல்லையா? இவன் வேற சும்மா. இப்போ நம்மளை எங்கே கூப்பிட்டுன்னு போய்க்கிற நீ? இன்னும் 150 மீட்டர்ஸ் தான் இருக்குது. ஃபாலோ பேக். ஏன்னா காரில் ஒருத்திக்கிறா 1 கோடின்ற. இப்போ எங்கே கூட்டின்னு போய்க்கிற நீ? தள்ளெல்லாம் கெட்டுக்குது. இப்போ எங்கே கூட்டின்னு போய்க்கிற சொல்லு. அட இவன் வேறு எப்போ பாரு டென்ஷன் ஆயிடு. உனக்கு எல்லாம் பிபி சுகர் எதுனா இருக்குதா? போய் எல்லாம் செக் பண்ணுங்க. இங்கே என்ன பண்ணின்னு இருக்கீங்கோ? ஷோ ஷூ. ஏ, இது எங்கள் மாமாவோட இடம். இங்கே என்ன பண்ணின்னு இருக்கிறீங்க? ஆமாம், நீ எப்படி தமிழ் பேசுங்கிற? ஐய், எப்படி பேசுனா? நல்லா தான் பேசுகிறீங்க. ஈ, இது எங்கள் மாமாவோட இடம். மாமா இடம். மாமா இடமா? சரி சரி, வா வா வா. என்னை நம்புறியா இல்லையா? சத்தியமாக நம்ப மாட்டேன். அப்போ நீ என் கூட தான் வர. ஐயோ மாமா, இங்கே என்னையா பண்ணுறோம்? வாயப்பா அக்காவை தேடலாம். ஏய், ஹூ, அவளே இங்கே வருவா. எறா. என்ன நவீன் வந்தால் இவங்க கிட்ட கூட்டின்னு வந்துக்கிற? இப்போ புரிஞ்சா? அதுக்கு டேய், காசு வேணுமா? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. சரி, இப்போ காசு எங்க? ஃபுல் 1 கோடி கிடைக்குமா? இல்லை, 1 கோடி இல்லை. 1 கோடி இல்லையா? அப்பாங்க போகலாம். ஏய், இறா. என்ன?
காசு இருக்குது வான்னு. இப்போ காசு இல்லைன்ற அதான் போகிறேன். காசு இருக்குதுடா, ஆனால் என்கிட்ட இல்லை. அப்போ என்ன இது? அப்போ யார்கிட்ட இருக்குது? சக்கரை சக்கரை பாண்டிக்கிட்ட. எது? சக்கரை பாண்டிக்கிட்டியா? ஐயோ இப்போ அந்தலே எழுத்துடுற. யாரா மச்சான் சக்கரை பாண்டி? முடியாது. அவன் காலை வெட்டுவான்றான், அவன் கையை வெட்டுவான்றான், இவன் தூக்கி போட்டு எரிக்குவான்றான். ஐயே, இது என்ன நல்லா தான் இருக்குது. ஆனால் 1 கோடி ரூபாய்க்கு உயிரெல்லாம் கொடுக்க முடியாதுப்பா. வா போகலாம். ஏய் இரு வா. சரி, இப்போ நான் உன் தம்பிக்கு ஒன்றும் பிடிக்காது. தப்பு. எனக்கு தான் அவனை பிடிக்காது. இவன் வேற ஸ்லோ மோஷனில் பேசுகிறான், இவன் வேற தமிழே மலையாளம் மாதிரி பேசுகிறான். இவங்க குடும்பத்துலேயே ஏதோ பிரச்சனை இருக்குது. இவங்கெல்லாம் 1 கோடி ரூபா கருத்தில் மாப்பிள்ள. இவங்களை நம்பி உயிரெல்லாம் கொடுக்க முடியாது. பார்ப்பலாம். ஓ 2 பேர் இருங்க ஒரு நிமிஷம். நீ சொல்லியா என்ன பிளான்? இப்போ என்ன பிளான்னா, குடும்பத்தோட மொத்தம் கோல்டோட வர்த்து 2.5 கோடி. அதை வச்சு அவன் ஏதோ ஒரு டீல் முடிக்க போகிறான். பாலக்கோடு பைபாஸ் பக்கத்தில் இருக்கிற அந்த கேப் ரோட்டில் தான் அந்த டீலே நடக்குது. எப்போ? இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு. நான் ஒரு ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். எப்படி இவன் தப்பிச்சிருப்பான்? ஹலோ, நான் தான் பேசுகிறேன். சொல்லு. நான் உனக்கு நேற்று ஈவினிங்கே காசு கொடுக்கணுமா இருந்துச்சு. அது நீ நாளைக்கு ஈவினிங் வாங்கிக்கோ. நாளைக்கு எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. எனக்கு காசு இன்னிக்கே வேணும். அப்போ நீ நாளானிக்கு ஈவினிங் வாங்கிக்கோ. அது எப்படி நீ சொல்லுவ? அதை நான் தானே சொல்வேன். பாய். டேய் பிளட்டி ராஸ்கல், ஃபோனை கட் பண்ணிட்டான். நல்ல வேலை இவன் கண்டுபிடிக்கல. பேசி முடிச்சிட்டியா? சரி, இப்போ அந்த இடத்துல போய் நம்ம காசு அடிக்க போகிறோன்னாக்கா நம்ம ஒரு வேலை பண்ணலாம். நீ என் கூட வாங்கோ. நம்ம செப்பரேட்டாக போய் காசு வச்சிடலாம். நீயோ ஸ்டாண்ட் பையில் இருங்கோ. இதே நானா? இந்த ஆள் குடியா? அதெல்லாம் முடியாது. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன்னா காசு நீ தான் என்ன கேட்ட. நான் உன்கிட்ட காசு கேட்கலையே. நீ தான் காசு கேட்ட. எனக்கே காசு? எனக்கு காசே வேண்டாம். அப்போ ஏன் கேட்ட? ஏன்னா அவன் கேட்டான். யாரு? அது உனக்கு தேவையில்லாத விஷயம். எப்பா சாமி, சேர்த்துக்கு ரொம்ப வேலை இருக்குது. ஆல்ரெடி 3 மணி ஆகிட்டுக்குது. சரியா, கிளம்பலாமா? டேய், இவனை எப்படா கூட வச்சுன்னு சுத்தின்னுக்கிறீங்கோ? ஆமாம், இன்னும் மயில் குடும்பம் இதெல்லாம். தம்பியை பார்த்தா அண்ணன் பிடிக்கல, அண்ணனை பார்த்தா தம்பிக்கு பிடிக்கலன்னு. ஏய், நான்லாம் குலாபிக்கு தான் வெயிட் பண்ணிருக்கிறேன். கெட்டானுக்கு அப்படியே குடும்பம் போயினே இருப்பேன். என்னது, குலாபிக்கு நீ வெயிட் பண்ணின்னுக்கிறியா? ஆமாம், இவன் யாரு? சக்கரை பாண்டி. டேய், இந்த மாமனுக்குனே பிறந்த தேவதாடா அவ. என்ன நீ? அவ தேவதை தான். உன் மூஞ்ச பார்த்துக்கிறியா? எல்லாம் அண்டா காக்கா மாதிரிக்கிற. உந்துண்ணா என்னடா நானும் பார்த்துனே இருக்கிறேன். ஓவரா பண்ற. டேய், பார்த்துட்டான்டா. இவன் ஒருத்தன் ஹைட்டா லேம்ப் போஸ்ட் மாதிரி நின்று எறி வரேன். இதை பாரு, உனக்கும் அவனுக்கு என்ன பிரச்சனை எனக்கு தெரியாது. எனக்கு தேவை அந்த காசு. அது உந்திலன்னு எனக்கு தெரியும். நீ ஏன் கொடுத்துட்டா சரி, இல்லை நானா எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும். டேய், என்னடா ஒழிஞ்சுன்னுக்கிறீங்க? அவனுக்கு ஏந்திரா மேலே. எப்படி?
ஏய் மாப்பிள்ள, அவன் தம் வச்சுங்கிறான்டா, அவன்கிட்ட ஒன்று கேட்கட்டுமா? இவன் பேசினா பதிலே பேச மாட்டான். இவனுக்கெல்லாம் போய் பில்டப் குத்துன்னு வர. நான் முத்து பேசுகிறேன். சொல்லு. இது வரைக்கும் நான் உன்கிட்ட எதுவும் கேட்டதில்லை. எனக்கோசரம் நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன? குலாபியை ஒருத்தன் தூக்கிட்டான். குலாபியை தூக்கிட்டான்ல? போன வாரம் தானே இந்த நிச்சயதார்த்தம் ஆச்சு. அந்த விஷயம் நான் உனக்கு சொல்கிறேன். சரி, என்ன செய்யணும்? 2 பேக்கில் 1.25 கோடி பேக் பண்ணிக்கோ. அந்த பைபாஸ் பக்கத்தில் இருக்கிற கேப் ரோட் ஜங்ஷனுக்கு எத்தனை வந்துரு. அங்கே ஒரு சம்பவம் பண்ணுவேன். முக்கியமான விஷயம். அங்கே ஒருத்தன் இருப்பான், அவன்கிட்ட பேச்சை வச்சுக்காத. பேசக்கூடாது. அவன் கொஞ்சம் கோளாறானவன். லொக்கேஷன் அனுப்பிச்சுடு, நான் பார்த்துக்கிறேன். டேய், இவன் நிஜமாவே அடிக்கிறான்டா. நிஜமாவே அடிக்கிறான்டா. டேய் நந்தா. ஐயோ, ஒன்றுக்காக தானே இங்கே 1 கோடி ரூபாய்க்கு சண்டே ஆகின்னு இருக்குது. பார்த்தோடா. ஐயோ, என்னன்னு தெரியலடா, ஒரே கேர் ஆகுதுடா. அக்கா, இதேனா இது? தூ, என்னடா இது? அவங்க சும்மாவே ஒரு நல்லா தெரிய மாட்டாங்க. இப்போ நான் பிளராக இருக்கிறாங்க. யாரா முத்து, அப்போ இந்த குலாபி அணில் கச்ச பழம் இந்த மாமனுக்கு வானாண்டா. அவளை அங்கேயே தூக்கி போட்டுவான். இங்கே இன்னொருத்த இருந்தானே, அவன் இங்கே இந்த 3 பாடியும் பேக் பண்ணி வண்டியில் ஏற்று அவன் முழிக்கிறதுக்குள்ளே இங்கேருந்து போயிடலாம். இல்லைன்னா அலோ சொல்லியே சாவடிக்குவான். இதடா அடா போய் டைரக்டரு இங்கே முள் இருக்குதுன்னு சொல்ல மாட்டியா? இவருங்க எங்கே போனாலும் என்ன பவுடருன்னே தெரியலையே. என்னடா ட்விஸ்ட்டு, குலாபி விட்டுக்கிறாங்க. நீங்களா எங்கே போனீங்க? ஐயோ ஐயோ, இருமா வரும். ஐயோ மேடம், எந்திரமா. ஐயோ, பார்க்கறது அப்படிங்கிற என்னடா வீட்டு வீடு. ஏய், எங்கடா விட்டு போனீங்க? டேய், இந்த பீஸ் எங்கே விட்டு இந்த வேஸ்ட் பீஸ் எங்ககிட்ட என்ன பண்ணுறாங்க? எங்களை அடிச்சு போட்டு பக்கத்துலேயே வாடகை இவங்களை கட்டி போட்டு வச்சுருக்குங்க. இப்போது அவங்க 2 பேரை அடிச்சுட்டு இவங்களை காப்பாற்றி கூட்டின்னு போனோன்னா நம்மக்கிட்ட க்ளீனான ஒரு பிளான் வேணும். நம்மக்கிட்ட வெப்பன்ஸ் எல்லாம் வேறு இல்லை. அந்த பவுடர் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். சீக்கிரமாக வேறு முடியணும். ஆல்ரெடி ஷார்ட் ஃபிலிம்னு சொல்லிட்டு இவ்வளோ பெருசாக ஒரு 10 எடுத்து வச்சிட்டான். அந்த பவுடர் வேறு எங்கேருந்து கிடைக்கும்னு தெரியலையே. இதோ Kane Undertaker brothers, I am coming. அம்மா நிதானமா எதையும் வச்சு சத்தம் போட்டு காட்டி கொடுத்துறாரு.
கையா வைக்கிற லோக்கி. ஐயோ விட்டு போயிட்டான். டேய் இந்த காரரா. ஆமாம் என்னத்துக்கு இந்த கார் எடுத்துன்னு வந்து? ஆமாம், நீ தப்பிக்கிற ஜோஸில் அந்த கார் எடுத்துனேன்ட்டேன். நான் எப்படி வர்றது? அதான் இந்த கார் எடுத்துனேன்ட்டேன். அவனை மாதிரி வேஸ்ட் பாடியா நான் நீ என்னை விட்டு வர்றதுக்கு பரதேசி. நான் வேஸ்ட்டா? நீங்களாம் சேர்ந்தானா என் வாழ்க்கை வேலைன்னுக்கிறீங்க. இப்போ நீங்கள் நின்று என்னை திட்டினேரு. அவனுங்க வருவானுங்க, நம்ம மாட்ட தான் போகிறோம். சரி வா போலாம், காரில் ஏறு. ஏய் கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் எவ்வளோ ஸ்லோ மோஷனில் வராங்க பற்றியெல்லாம். குடும்பமே சரியான ஸ்லோ மோஷன் நினைக்கிற மாப்பிள்ள. நானும் ஏதோ கிளைமேக்ஸ் வெயிட்டாக போகணுன்னு நினச்சேன். டியூரேஷன் நல்லா கம்மி பண்ணிட்டானோ நம்ம டைரக்டரு. என்னமோ நிறுத்து. மறுபடியும் என்னடா வந்து ஏன் நிற்க வைக்க சொன்ன? இல்லை மாப்பிள்ள, அங்கே இவனை வச்சுக்கின்னு என்னடா. எங்கே இருக்கு இந்த இருக்கு. ஐ மணி. டேய் வாடா, என்னடா பண்ணிங்கிற? வாடா. கம் ஹியர். சி எப்படி? ஏய் இது அதேதான் கல்யாண செலவு. கல்யாண செலவு காசுலாம் இங்கேயே வந்துச்சு ரிட்டர்னு. ஃபஸ்ட்டு பொண்ணை தூக்கிட்ட, அதுக்கப்புறம் அவனோட பணத்தை தூக்கிட்ட. அந்த குடும்பம் மட்டும் உன்னை சும்மா விடாத. டேய் விட்ரா, பார்ட் 2ல பார்த்துக்கலாம். ஓகே பேபி. ஓகே பேபி. கேட்டத கொடுப்பே, கேட்கிற வரங்களை கேட்டுக்கடா. போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா.